ஆண்டவருக்கு தப்பி போக வழியே கிடையாது. அவர் ஒரு தீர்மானம் டிசிஷன் எடுத்துட்டார்னா நாம் அதுக்கு சரண்டர் ஆகிதான் ஆகணும். அவருடைய கோபத்திலிருந்து நம்மளை யாரும் மீட்க முடியாது. ஏன்னா நம்ம ஒரு ஒரு வேலையை ஒரு பிள்ளைகிட்ட கொடுக்குறோம், அது முடிஞ்ச இருந்தும் அது செய்யலைன்னு சொன்னால் ஒரு தகப்பனுக்கு எவ்வளவு வேதனை வரும். எனக்கு அன்பானவர்களே, நான் அந்த பணியை ஏற்றுக்கொண்டேன். அவர் இப்போ ரெண்டாவது மனஸ்தாபப்பட்டார். ஐயோ, எரேமியா 31 பாருங்க, 20வது வசனம். எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன். ஆண்டவர் ஒரு அடியை அடித்தாலும் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். ஏசாயா 5:17 அப்படித்தான் சொல்லுகிறது. காயப்படுத்தினாலும் அவர் ஆற்றுகிற விதம். எனக்கு அன்பானவர்களை, நான் சொல்லு கேளாத முட்டாளா மடையனா மூடனா இருந்ததுனால எனக்கு ஒரு அடி, அந்த அடிக்காக அவர் வேதனை व्यसனப்படுகிறார். நான் ஒத்துக்கொண்டதுனால